கன்னி. கன்னி ராசி பார்த்தீங்கன்னாக்கா, கன்னி ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டு. ஏன்னாக்கா, பல நாளா இருந்து வந்த அத்தனை ட்ரபுள்லேருந்தும் வெளியில வரதோட, இந்த வாரம் ஒரு பெரிய பெரிய நன்மைகள நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் வலுத்து இருக்கார். மிகவும் பலமடைந்து இருக்கிறார். உச்சமாக இருக்கிறார். ராசிநாதனுடன் கூட சூரியன் அமர்ந்திருக்கார். இதனால வந்து சின்ன விஷயங்கள்ல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். உடல் சூடு காரணமாக ஏதேனும் 1, 2 ட்ரபிள்ஸ் வராம இருக்கிறதுக்கு, நீங்க அதுக்குரிய ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் அது ஏதாவது எடுத்துக்கணும். ஆனா, உங்களுடைய 11ஆம் வீடாகிய லாபஸ்தானம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. அந்த வீட்ல சந்திரன் தன் வீட்டுக்கு ஆட்சிக்கு வரார் இந்த வாரத்தின் மத்திய பகுதியில. அதனால பெரிய நிச்சயமா நன்மைகள் இருக்கும். வாரம் முழுக்க உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய வீட்டிலேயே உச்சமா இருக்கிறதோட எக்ஸால்டட் அ மெர்க்யூரி அப்படின்னு சொல்லுவோம். ம புதன் வந்து எதற்குரியவர்னா, புத்திசாலித்தனம். நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தா மேத்தமேட்டிக்ஸ்ல ரொம்ப நல்ல மார்க் வாங்குவீங்க. சூரியன் இருக்கிறதுனால அவருமே மேத்தமேட்டிக்ஸ், அக்கவுண்டன்சி நீங்க ஒரு சிஏ ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கிற சிஏலாம் இந்த வாட்டி அடிச்சு வெளுத்து வாங்குறதுக்கான அ ஏற்பாடுகள் பண்ணிடுவீங்க. அதாவது அந்த அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. கவர்மெண்ட்ல வேலை கிடைக்க சான்ஸ் இருக்கு. அரசியல்வாதிகள் மூலமா நன்மை அடையலாம். கோர்ட்ல கேஸ் இழுத்துட்டு இருந்ததுன்னா, நிச்சயமா இந்த வாரம் அது முடிவதற்கான அடையாளங்கள் தெரிய வந்துரும். நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய 7ஆம் வீட்டில் கொஞ்ச நாள்லயே சனி பகவான் வந்துற போறார் இல்லையா? அதனால நீங்க ஆஞ்சநேயர், அனுமாரை வணங்குங்கள். சனிக்கிழமை தோறும் கோயில சுத்துங்க. குரு பகவான வணங்குங்க. ஏன்னா குரு 10ஆம் இடத்து குருவா இருக்கிறதுனால, நீங்க வந்து குருவாயூரப்பன், தட்சிணாமூர்த்தி, மகாபெரிவா, ராகவேந்திர சுவாமி, சாய்பாபா போன்ற தெய்வங்களை நீங்க வணங்கி, அந்த கோவில்களுக்கு போய் மஞ்சள் நிற பொருட்களை நீங்க ஆஃபரிங்கா குடுத்தீங்கனாக்கா, உங்களுக்கு ரொம்ப சூப்பரான வாரம். அதனால கன்னி ராசிக்கு இந்த வாரம் டெஃபினட்டா பெஸ்ட் வீக் தான்.